ஹலோ மக்களே, எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்லேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி குரூப் 1 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 1/4/2025 இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னாக்கா ப்ராசஸாக அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் வேகமாகவே பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்பலாம். இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல்லாக பார்த்துருவோம். நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் ஆரம்பித்தாங்க. இன்னிலேருந்தே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30/4/2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வீடியோவில் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறோம். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் பார்த்தீங்கன்னா 5/5/2025 7/5/2025 சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டில் அப்ளிகேஷனில் ஏதாவது தப்பு பண்ணிட்டா நீங்கள் மாற்றிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த அப்ளிகேஷன் டேட் முடிகிற வரைக்குமே உங்களால் மாற்றிக்க முடியும். உங்களோட ஓடிஆர் பேஜில் போய் மாற்றிக்கலாம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து 15/6/2025 அன்றைக்கி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. காலையில் 9:30 12:30 சொல்லியிருக்காங்க. மெயின்ஸ் எக்ஸாமினேஷனோட டேட் வந்து ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 70 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி கலெக்டர் போஸ்ட்டில் 28 வேகன்சி சொல்லியிருக்காங்க. டெப்யூட்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸில் 7 வேகன்சி, இது கேட்டகரி 1. அடுத்து அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸில் 19 வேகன்சி. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டில் 7 வேகன்சி. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரில் 3. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபரில் ஒரு 6 வேகன்சி. எல்லாத்துக்குமே லெவல் 22 சேலரி தான், ரொம்ப நல்ல சேலரி தான், குரூப் 1 சேலரி. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதர்ஸ் கேண்டிடேட், அதாவது எந்த விதமான ரிசர்வேஷனும் இல்லாத கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே 34. அதில் வந்து பிஎல் டிகிரி முடித்த கேண்டிடேட்டுக்கு மட்டும் 35 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 1 இயர் எக்ஸ்ட்ரா வருன்றனால அதுக்கு மட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு ஏஜ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதர்ஸில் 44, அந்த பிஎல் டிகிரிக்கு மட்டும் 45 சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். டிஸ்டிங்க்டிவ் விடோ கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பிஎல் டிகிரி முடிச்சிருந்தா 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மற்ற எல்லாருக்குமே 39. இது எல்லாமே அதர்ஸில் வர கேண்டிடேட், ரிசர்வேஷன் இல்லாதவங்களுக்கு. இதுவே பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா டெப்யூட்டி கலெக்டரில் மற்ற எல்லா போஸ்டிங்குமே 39 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் மேக்ஸிமம். இதில் அந்த பிஎல் டிகிரிக்கு மட்டும் 40 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மினிமம் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணலாம். ஒரு சில போஸ்டிங்கு மற்ற டிகிரி பிடிச்சிருந்தாக்கா ப்ரிஃபரன்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரே மார்க் வந்தால் தான் ப்ரிஃபரன்ஸ். மற்றபடி நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் நல்ல மார்க் எடுத்திங்கனாலே எல்லா போஸ்டிங்குமே எடுக்க முடியும். டெப்யூட்டி கலெக்டருக்கு அது ஏதாவது ஒரு டிகிரி தான் சொல்லியிருக்காங்க. டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு டிகிரி. சப்போஸ் நீங்கள் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியில் நேஷனல் அவார்டெலாம் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுவும் ஒரே மார்க் வந்திருக்கணும். அடுத்து அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்த கமர்ஷியல் டாக்ஸஸில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி தான். இதில் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் பிகாம் டிகிரி முடித்து கூடவே பிஎல் டிகிரி முடித்து டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லா முடிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அப்படி இல்லை பிகாம் அண்ட் பிஎல் மட்டும் முடிச்சிருக்கீங்கனாக்கா அவங்களுக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். அப்படி இல்லைனா பிகாம் டிகிரி இல்லைனா பிஎல் டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்து டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லாஸ் முடிச்சிருந்தீங்கனாக்கா அவங்களுக்கு தேர்டு ப்ரிஃபரன்ஸ். ஃபோர்த்து ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பிகாம் டிகிரி இல்லைனா பிஎல் டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகேவா? பிகாம் பிஎல் முடித்தவங்களுக்கு இந்த போஸ்டிங் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் நல்ல மார்க்கும் எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டில் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரூரல் சர்வீசஸ் ஆஃப் காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் எக்ஸ்டென்ஷன், டிப்ளமோ இன் சோசியாலஜி முடிச்சிருந்தாக்கா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும், பிஜி முடிச்சிருக்கணும். டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சிருக்க கிராஜுவேட் வந்து எக்கனாமிக்ஸ், எஜுகேஷன், சோசியாலஜி, ஸ்டேட்டிஸ்டிக்ஸ், சைக்காலஜி இதில் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்து கூடவே போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் சோசியல் சயின்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு கேட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் ஆர் பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஆர் லேபர் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபரில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட ஃபேமிலிஸ், ஓகேவா, சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களோட உறவினர் ஃபேமிலிஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. அவங்களோட தலைமுறைக்கு அவங்க வந்து அந்த சுதந்திர போராட்டத்தில் சிறை சென்றிருந்தாக்கா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதுதான் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிகிரி அப்படின்னு சொல்லி நினச்சிக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா எல்லா போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள் தான். இதில் டெப்யூட்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் இதை மட்டும் அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்றனால ஃபிசிக்கல் பார்ப்பாங்க. அதுக்கு மட்டும் மென் வந்து 165 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 86, எக்ஸ்பென்சரில் 5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 155 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த டிஎஸ்பி போஸ்டிங்கு மட்டும், மற்றதுக்கெல்லாம் ஃபிசிக்கல் பார்க்க மாட்டாங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து
ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு 125 கொஸ்டின் டிகிரி ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்பாங்க. ஆப்டி அண்ட் மென்டல் எபிலிட்டிலேருந்து 25 கொஸ்டின். இதில் தமிழ்லாம் வராது, ஒன்லி ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். ஆல்ரெடி சிலபஸ் மாற்றிருந்தப்போ அதை பற்றிலாம் நம்ம சேனலில் பார்த்துட்டோம். இந்த பிடிஎஃப்லுமே சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. மொத்தம் 300 மார்க்குக்கு 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். OMR முறையில் அப்ஜெக்டிவ் டைப்பான கொஸ்டின் தான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 வகையான பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4. பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது வந்து SSLC ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஆனால் எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் தான், அப்ஜெக்டிவ்லாம் கிடையாது. அடுத்து GS 1, 2, 3ன்னு சொல்லி 3 GS பேப்பர், எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட், எல்லாமே 250 மார்க்குக்கு நடக்கும். இந்த GS மட்டும் தான் கணக்கில் எடுத்துக்குவாங்க. இந்த பேப்பர் 1 வந்து ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். மினிமம் மார்க்லாம் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதெல்லாம் தேவையே இல்லை. இது வந்து காம்படேட்டிவ்ன்றனால எந்த அளவுக்கு கட் ஆஃப் நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு போஸ்டிங் கேரண்டி. அப்ளை பண்ணுற டீட்டெயில் எல்லாமே இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் அடுத்தடுத்து வீடியோ போடுவோம், அதை பார்த்து அப்ளை பண்ணியிருக்கேன். 44 இடத்துல எக்ஸாம் சென்டர் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு உண்டு. மெயின்ஸ் வந்து சென்னையில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு 100 ரூபா சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸாம்ஸ்னு உண்டு. அதாவது SC/ST கேண்டிடேட்டுக்கு எப்பவுமே ஃபீஸ் கிடையாது. MBC BC கேண்டிடேட்லாம் ஒரு 3 தடவை ஃப்ரீ சான்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஃப்ரீ சான்ஸை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க ஆல்ரெடினாக்கா ஃபீஸ் மறுபடியும் கட்டணும். மெயின்ஸுக்கு வந்து 200 ரூபா சொல்லியிருக்காங்க. அது வந்து ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மெயின் செலக்டான கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் கேட்பாங்க. மற்றபடி இப்போதைக்கு ஃபீஸ் 100 ரூபா தான். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில், சிலபஸ் டீட்டெயில் எல்லாமே இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருப்பாங்க, எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் வீடியோ போடுவோம், அதை பார்த்து அப்ளை பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் குரூப் 4 2025க்கான ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச். குரூப் 4 நோட்டிஃபிகேஷனும் அடுத்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கரெக்டாக சொன்ன டேட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்றப்ப April 14 குரூப் 4 நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். அதற்கான ஒரு 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் தான் ஆன்லைன் கிளாஸஸாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதற்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் 4 பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா சொல்லியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னா அந்த புதிய சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஸ்டடி மெட்டீரியல், தமிழுக்கான ஸ்டடி மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 15,000க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் டாபிக்ஸ் வைஸாக ப்ரொவைட் பண்ணுவோம். எல்லா டாபிக்ஸுமே தனித்தனியாகவே கொடுத்துருவோம். அது இல்லாமல் ஒரு 25க்கும் மேற்பட்ட தேர்வுகள், அந்த தேர்வில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கோட கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ், A to Z வீடியோ கிளாஸஸ், புக் பேக் கொஸ்டினுக்குன்னு சொல்லி செப்பரேட்டான ஆன்சர் PDF, அது இல்லாமல் ஸ்பெஷல் புக்ஸ் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, INM, தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், இந்த டாபிக்ஸ்லாம் ஸ்பெஷல் புக் PDF, அது இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லி குரூப் 4 எக்ஸாம் தேவையான கம்ப்ளீட் கைடன்ஸ் அந்த குரூப் மூலிமா ப்ரொவைட் பண்ணுவோம். டெலகிராம் குரூப் மூலிமாவே கிளாஸஸ் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த 8903302290 அட்மின் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கே கூகுள் பே மூலமாக பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணால் போதும், அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. ஆல்ரெடி அந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலை வீடியோவாக கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ லிங்க் கூட இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் லிங்க்கும் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டடி பிளான் பற்றி ப்ரீவியஸான வீடியோஸ் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதோட மெட்டீரியல் எல்லாமே அந்த வீடியோவில் காட்டியிருப்போம். நம்ம சேனலோட முந்தைய வீடியோக்கள் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க இந்த பேட்சில் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.